ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம 13th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 2.2 சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். இதான் லாஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலா இந்த சாப்டர்லயே. ஸோ இந்த கொஸ்டினோட இந்த சாப்டர் ஆக்சுவலா ஓவர். அதுக்கப்புறம் சம்மரி தான் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோ நம்ம 12th கொஸ்டின் கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணிட்டோம். இதே எக்ஸைஸ் சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா the following bar graph shows the profit plus and loss minus of a small scale company in crores between the years 2011 to 2017. ஸோ 2011ல 2017 நமக்கு ப்ராஃபிட் எந்தெந்த வருஷத்துலலாம் ப்ராஃபிட் வருது எந்தெந்த வருஷத்துல லாஸ் வருதுன்னு அவங்க இந்த பார் கிராஃப்ல இண்டிகேட் பண்றாங்க. ஸோ இதுல 5 குட்டி கொஸ்டின் இருக்கு. ஸோ பேசிக்கா 5 பார்ட் இருக்கு. 13 கொஸ்டின்ல 5 பார்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Write the integer that represents a profit or a loss for the company in 2014. ஸோ 2014ல மேல தான் போகுது. ஸோ ப்ராஃபிட் தான். ஸோ அதோட ப்ராஃபிட் நீங்க க்ரோர்ஸ்ல தான் கொடுத்துருக்கான். ஸோ இன் க்ரோர்ஸ் கிளியரா கொடுத்துட்டான். ஸோ இது வந்து 50க்கும் 40க்கும் நடுவில் இருக்குது. இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த லைன் கரெக்டா 50க்கும் 40க்கும் நடுவில் இருக்கிறதுனால நம்ம இதை எப்படி குடிக்கலாம்னா 45ன்னு சொல்லலாம் நீங்க. ஏன்னா நான் கிளியரா ஒரு லைன் வரைகிறேன். இது வேண்டாம். இது ரொம்ப திக்கா இருக்கு. ஆக்சுவலா கிளியரா எப்படி இருக்கும்னா இங்க இருக்கும். இந்த லைன் வந்து கரெக்டா நடுவில் இருக்கு பாருங்களேன். ஸோ 45 தான் வரும். ஆல்மோஸ்ட் எனக்கு கரெக்டா வரைய தரல. ஸோ இது 45 தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 45 crores ஆக்சுவலா. ப்ராஃபிட் ஆஃப் 45 crores நம்ம வெறும் இன்டிஜர் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம வெறும்னா 45 எழுதுனா போதும். பிளஸ் 45 எழுதுனா போதும். பிளஸ் 45. இப்போ செகண்ட் கொஸ்டின் போலாம். டினோட் பை an integer on the profit or loss in 2016. ஸோ 2016ல ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்குறாங்க. ஸோ கீழேயும் போல மேலேயும் வரல. ஸோ 0 தான். ஆன்சர் வந்து 0. ஸோ neither profit nor loss. அதான் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். இதோட ஆன்சர் வந்து neither profit nor loss which can be indicated by the number 0. ஸோ 0 தான் ஆன்சர். ஸோ ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. நமக்கு பாரே இல்லை பேசிக்கா இந்த இடத்துல. ஸோ ஆன்சர் 0. தேர்ட் கொஸ்டின் போலாம். டினோட் பை இன்டீஜர்ஸ் on the loss for the company in 2011 and 2012. 2011ல எவ்வளோ லாஸ்? 10 கோடி லாஸ். 10 கோடி. 2012ல பார்த்தீங்கன்னா 20 கோடி லாஸ். ஏன்னா லாஸ் இஸ் மெஷர்ட் இன் க்ரோர்ஸ்னு போட்டிருக்காங்க. ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ மெஷர்ட் இன் க்ரோர்ஸ். ஸோ ரெண்டுமே க்ரோர்ஸ் தான். இது எல்லாமே க்ரோர்ஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன் க்ரோர்ஸ் இங்கே கொடுத்துட்டான் உங்களுக்கு. ஸோ டினோட் பை இன்டிஜர்ஸ் ஆன் த லாஸ் ஃபார் த கம்பெனி 2011ல வந்து 10 கோடி லாஸ். 2012ல 20 கோடி லாஸ். ரெண்டுத்தையும் கூட்டினா 30 கோடி டோட்டலா லாஸ் வருது. 2011 பிளஸ் 2012 அந்த பீரியட்ல. ஸோ 30 crores லாஸ் வருது. 30 crores லாஸ் அப்படின்னா இது நீங்க எப்படி சொல்லலாம்? இதை -10 சொல்லலாம். இங்கே 10 crores லாஸ் நீங்க -10 அப்படின்னு சொல்லலாம். 20 crores லாஸ் நீங்க -20ன்னு சொல்லலாம். ஸோ -30 crores லாஸ்ட் -30 crores சொல்லலாம். இல்லை 30 crores லாஸ்ட்னு சொல்லலாம். லாஸ் ஆஃப் 30 crores சொல்லலாம். ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான். -30 crores சொல்லலாம். இல்ல லாஸ் ஆஃப் 30 crores சொல்லலாம். விச் இஸ் த சேம் அஸ் லாஸ் ஆஃப் 30 crores. rupees 30 crores. 30 crores அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் தேர்ட் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் த லாஸ் இஸ் மினிமம் இன் 2012. ஸோ இப்போ இந்த லாஸ் பத்தி நம்ம சொல்லும் போது நமக்கு இது வெறும்னா இந்த கிராஃப் பத்தி மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோம். ஸோ இதை பத்தி தான் நீங்க யோசிக்கணும். இதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. ஆக்சுவலா மினிமம் லாஸ்ன்னு இருக்கிறதுலே மினிமம் லாஸ் இதுக்கு தான். ஏன்னா இருக்கிறதுலே அதிகமான ப்ராஃபிட் தான் ஆக்சுவலா மினிமம் லாஸ். பட் நீங்க அதை லிட்டரல் மீனிங்கா எடுத்துக்கூடாது இந்த மாதிரி கொஸ்டின்ல. ஸோ லாஸ் இஸ் மினிமம் இன் 2012 கேட்கறாங்கன்னா நீங்க இந்த மூணத்தை மட்டும் தான் கம்பேர் பண்ணணும். அதாவது இதையும் மட்டும் தான் யோசிக்கணும். மற்ற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஸோ லிட்டரல் மீனிங் தான் நீங்க எடுத்துக்கணும். நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்ல. இல்ல லாஸ்னா வெறும் லாஸ் ஆற இயர்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதுல எதுல அதிகமா லாஸ் வருதோ அதை மட்டும் நீங்க எடுத்து எழுதிடணும். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா ஸ்பெசிஃபிக்கா என்ன கேட்கறாங்கன்னா சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்கறாங்க. 2012 தான் இருக்கிறதுலே மோசமா இருக்கிறதுலே நஷ்டம் அதிகமானு கேட்கறான். அவ்வளவுதான். ஸோ 2012 ஆக்சுவலா ரொம்ப நஷ்டம் இல்லை கம்பேர்ட் டு 2015. 2015ல பாத்தீங்கன்னா 2015ல 40 கோடி லாஸ். 40 crores லாஸ். 2011ல வரை 20 கோடி தான் லாஸ். ஸோ 2015ல தான் ரொம்ப லாஸ். ஸோ லாஸ் இஸ் மினிமம் இன் 2012. ஓகே அவன் என்ன கொடுத்துருக்கான்னா லாஸ் மினிமம் எங்கன்னு கேட்டிருக்கான். மேக்ஸிமம் நான் நினைச்சுக்கிட்டேன் மினிமம். ஸோ ஆக்சுவலா லாஸ் வந்து 2012 20 crores தான் லாஸ்ட். ஆனா 2011ல பாத்தீங்கன்னா 10 crores தான் லாஸ்ட். இங்க வெறும் 10 கோடி தான் லாஸ். இங்க 20 கோடி லாஸ். ஸோ ஆக்சுவலா மினிமம் வந்து 2011 தான் ஆன்சர். 2012 இல்லை. அதாவது இந்த மூணுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் லாஸோட இயர். அதாவது இந்த பீரியட்ல தான் லாஸ் ஆயிருக்கு. ஸோ இருக்கிறதுல மினிமம் லாஸ் பாத்தீங்கன்னா 2011ல தான். 2012ல கிடையாது. 2015லயும் கிடையாது. ஸோ மினிமம் லாஸ் இஸ் ஆன் 2011. ஸோ ஆன்சர் வந்து 2011. அவ்வளவுதான். ஃபைனல் கொஸ்டின். ஃபிஃப்த் பார்ட். fill in the blanks. The amount of loss in 2011 is dash as profit in
2013. ஸோ 2011ல எவ்வளோ லாஸ்? 10 crores லாஸ். 2013ல எவ்வளோ ப்ராஃபிட்? தேவையில்லாதான் அழிச்சிடறேன் நான். எல்லாத்தையுமே அழிச்சிடறேன். ஓகே, 2011ல பார்த்தீங்கன்னா 10 கோடி லாஸ், 10 crores லாஸ்ட். 2013ல பார்த்தீங்கன்னா 10 crores ப்ராஃபிட். ஸோ சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் தான், சேம் தான் இந்த இடத்துல. ஆன்சர் வந்து சேம் ஆஸ் ப்ராஃபிட் இன் 2013. ஸோ 2011ல 10 கோடி லாஸ், 2013ல 10 கோடி ப்ராஃபிட். ஸோ பிளஸ் 10 crores, இது மைனஸ் 10 crores. ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம 13 கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். நம்ம சம்மரி பார்த்துடலாம். இங்க சம்மரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செட் ஆஃப் நம்பர்ஸ் -3 -2 அதுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 0 1 2 3 அதுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கும். இந்த செட்டு தான் இன்டீஜர்ஸ். ஸோ செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் இதான். ஸோ இதில் என்னெல்லாம் வரும்? நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் வரும், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வரும், 0 வரும், அவ்வளோதான். அண்ட் 0. ஸோ இதெல்லாம் தான் செட் ஆஃப் இன்டீஜர்ஸ்ல வரும் உங்களுக்கு. இட் இஸ் denoted by the letter Z. செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். the number 0 is neither positive or negative. இது நமக்கே தெரியும். Two numbers that are third point தான். Two numbers that are at the same distance from 0 on the number line but are on opposite sides of it or opposite to each other. இதுவும் நம்ம நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். ஆப்போசிட் ஆஃப் நம்பரோட டெஃபினிஷன் தான் இது. ஸோ இதுவும் நம்ம கவர் பண்ணிட்டோம். நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் கால்ட் அஸ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அண்ட் ஹோல் நம்பர்ஸ் ஆர் கால்ட் அஸ் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். இதுவும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இதில் நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் பாசிட்டிவ், ஏன்னா நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 1 2 3 ஆரம்பிக்கும், இப்படி போயிட்டே இருக்கும். ஹோல் நம்பர்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 0ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால வி கால் இட் அஸ் நான் நெகட்டிவ். அவ்வளோதான் டிஃபரன்ஸ், மற்றபடி பெரிய டிஃபரன்ஸே இல்லை. ஸோ இது 0 ஸ்டார்டிங் பாயிண்ட். ஹோல் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் 0 தான் ஃபர்ஸ்ட் நம்பர், நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அட்லீஸ்ட் புக் டெஃபினிஷன் படி. ஸோ இது 0 1 2 3 போயிட்டே இருக்கும். இது டேரக்டா 1 2 3 0 நெக்லெக்ட் பண்ணிடுவோம். நேச்சுரல் நம்பர்ஸ்ல 0 இன்க்ளூடட் கிடையாது. ஸோ அதான் ஒரே டிஃபரன்ஸ். ஸோ ஃபைனல் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் டுகெதர் ஆர் கால்ட் அஸ் சைன்டு நம்பர்ஸ். சைன்டு நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் டைரக்டட் நம்பர்ஸ். இது தேவையே இல்லை, என்ன தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம் இல்லை இது. ஸோ இது ஒன்றும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லை. மற்ற எல்லாம் கூட ஓகே, பட் இது ரொம்ப தேவையில்லை. மோஸ்ட் ப்ராபப்லி கேட்க மாட்டாங்க ஸ்கூல்ல. ஸோ இதை விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான், இதோட சம்மரி முடிச்சிட்டேன். அப்புறம் நான் இன்னைக்கு வீடியோவில் 13 கொஸ்டின் முடிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இன்டீஜர்ஸ் சாப்டரே முடிச்சிட்டோம். அதாவது சாப்டர் 3 ஃப்ரம் சாப்டர் 3 தான் நினைக்கிறேன். சாப்டர் 2 நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். சாப்டர் 2 தான். சாப்டர் 2 ஃப்ரம் டேர்ம் 3 6th ஸ்டாண்டர்ட் நம்ம முடிச்சிட்டோம். 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2 டேர்ம் 3 முடிச்சிட்டோம். இன்டீஜர்ஸ் தான் இந்த சாப்டர் பேரு, இன்டீஜர்ஸ். அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோ நம்ம புதுசாக ஒரு சாப்டர் ஆரம்பிச்சிடலாம். மோஸ்ட் ப்ராபப்லி நான் வேற ஏதாவது புது சாப்டர் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.